நமது அரசியலுக்கும் திரைப்படத்துறைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. பழங்காலத்தில் திரைப்படங்கள் வெளியாகும்போது, திரையரங்குகளில் வெளியிடும்போது அதிபயங்கர சண்டைகள் நிறைந்த படம், மிகவும் நகைச்சுவை நிறைந்த படம், இனிய பாடல்கள் நிறைந்த படம் என்று 3 விதமாக பிரித்து அந்தந்த படத்துக்கு தகுந்தவாறு போஸ்டர் அடிப்பார்கள். அதுபோல இன்றைய தலைவர்கள் 3 கட்சிகளின் தலைவர்களே மூவரும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு வேளாளர், தவேக தலைவர் விஜய் அவர்கள் அவர்களின் தந்தை கிறிஸ்துவ மதத்தை இருந்து வந்தவராக இருந்தாலும் அவருடைய தாயார் ஒரு வேளாளர் குலத்தை சேர்ந்தவர்கள். அதே போல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இசை வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். திரைப்படத்துறையில் நாம் எப்படி 3 விதமாக பிரித்தோமோ அதுபோல 3 விதமாக தலைவர்களும் உள்ளார்கள். நாம் 3 படங்களிலும் சண்டை காட்சிகள் நிறைந்த படம், நகைச்சுவை நிறைந்த படம், இவற்றை நாம் தியேட்டரில் பார்க்கும்போது அதனுடைய பரவசத்தை அனுபவிக்க முடியுமே தவிர மற்றபடி நம் வாழ்க்கையில் எந்த ஒரு இதையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் இசை மட்டும் எங்கும் எப்போதும் என்றென்றும் பட்டி தொட்டிகளிலெல்லாம் நாம் ஒலிக்க கேட்க முடியும். அதுபோல கம்பு சண்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், தவேக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களும் நமக்கு எந்த வகையிலும் பயன்பட மாட்டார்கள். இனிய இசையாக கட்சியை நடத்தி கொண்டு இனிமையாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் நமக்கு தலைவனாக என்றென்றும் இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும், உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.